உழைப்பில் துயரும் துவழ்தலும் நீண்டே வந்திருக்கிறது என்பது ஒப்பற்ற உண்மை செய்தியாகும். தனி உரிமை என்றும் தன்னாட்சி உரிமை என்றும் சமத்துவம் என்றும் சத்திய உலகம் என்றும் நல்விதி வாக்கியங்களை நயமாக பேசுகின்ற உலக சமுதாயத்தில் இன்று உலக தொழிலாளர் நாள். வாழ்த்து செய்திகளும் வர்ண வேடிக்கைகளும் மகிழ்ந்தோங்கும் மன்ற நிகழ்வுகளும் அரச தலைவர்களின் அரியணை செய்திகளும் அலங்கார அறிக்கையிடல்களுமாக அகமகிழ்ந்திருக்கிறது அகிலம். யுரேனியம் தேடுகின்ற வேட்டையில் சிக்கி தவிக்கிறது தொழிலாளர் சமூகம். பூமி பந்திலும் வான்பரப்பிலும் சமுத்திரத்தின் சர்வ பகுதிகளிலும் போட்டி எழுந்து நர்த்தனமாடுகிறது. நானா நீயா என்ற நயவஞ்சக மேலாதிக்கத்தில் இருமாப்பு அடைந்துள்ள வல்லரசு தலைவர்களில் பல்லாயிரம் படையணிகளின் போர்க்களத்தில் சூழ்ந்துள்ள பசுமை உலகில் உலக தொழிலாளர்கள் மகிழ்ந்திருப்பதை காலக்கனவை அன்றி வேறில்லை. இன மொழி மத பேதமற்று உலக மனுக்குலம் அடங்கி போயிருக்கும் சூழலில் இந்த மேலாள் பிரகடனம் நெஞ்சை நெருக்குகிறது. உலக விசித்திரமான நவீன யுகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறது. ஏஐ யுகம் பற்றிய எண்ண கனவுகள் வாலிப உலகுக்குள் புகுந்திருக்கின்றன. உழைக்கும் வர்க்கத்தின் உற்சாகத்திற்கும் உலக தொழில்நுட்பத்தின் உயர்விற்கும் ஏஐ உதவும் என்று உலகுக்கு சொன்னவர்கள் யூரோவையும் பவுன்ஸையும் டாலரையும் மெய்ப்பெருமானம் இழக்கச் செய்து பூமி பந்தில் முகமிழந்து போகின்றனர். அறிவுக்கும் உழைப்புக்கும் தொழில்நுட்பம் என்கின்ற பெருமானத்திற்கும் எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற யுரேனியம் நோக்கிய போர் உலக தொழிலாளர்களை அடக்கி அடிமைப்படுத்துகின்ற நாலாம் விதியாக நானிலத்தில் நிகழ்கிறது. அன்பார்ந்த தொழிலாளர் உறவுகளே, இத்தகைய உலக சூழமைவில் சர்வதேச சவால்களையும் பிராந்தியத்தின் பிணக்குகளையும் எதிர்கொண்டவாறு இலங்கை தீவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் அகமெங்கும் துளிர்த்த நம்பிக்கை பலத்தினை சரிவடைய செய்திருக்கிறது. பௌத்த சிங்கள மேலாதிக்க மனநிலைகளில் இருந்து இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.